குட்டீஸ், உங்கள் எல்லாத்துக்கும் கதைனா ரொம்ப பிடிக்குமா? ஆன்ட்டி கதை சொல்ல போகிறேன், கவனமாக கேட்பீங்களா? கடைசியாக உங்களுக்கு கொஸ்டின் கேட்பேனா, சொல்லுவீங்களா? எல்லாரும் கதையை கவனமாக கேளுங்க. ஏசப்பா ஒரு வனாந்தரமான ஒரு இடம், ஒரு காடான ஒரு இடம், அந்த இடத்துக்கு ஏசப்பா போகிறாரு. அவரை பார்க்க நிறைய பேர் கூட்டமாக போனாங்க. அந்த கூட்டமாக போனவங்களாம் யார் தெரியுமா உங்களுக்கு? ஏசப்பா கிட்ட வியாதியாக இருக்கும்போது சுகத்தை பெற்றுக்கொண்டவர்கள். அவங்க ரொம்ப பிரச்சனையாக பாடுகளில் இருக்கும்போது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தான். ஓகேவா? அவங்க மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்க தெரியுமா உங்களுக்கு? 5000க்கு மேற்பட்டவர்கள் இருந்தாங்க. ஓகேவா? மோர் தென் 5000 பீப்புள்ஸ் அங்கே இருந்தாங்க. அவ்வளோ பேர் ஏசப்பாவை பார்க்க ஒரே இடத்துல கூடி வந்திருந்தாங்க. அப்போ எல்லாம் பஸ்ஸெல்லாம் இல்லை, அவர்கள் நடந்து தான் அவ்வளோ தூரம் வந்திருந்தாங்க. ஏசப்பாவை பார்க்கணும், அவர் பேசுகிறத கேட்கணும் அப்படின்னு சொல்லி வந்து அவருடைய பாதத்தில் அமர்ந்து இருந்தாங்க. ஏசப்பா காலையில் இருந்து சாயங்காலம் வரைக்கும் வேத வசனத்தை குறித்து அவர்களுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தார். அதையெல்லாம் அவங்க கவனமாக கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதில் ஒருத்தருக்கு ரொம்ப பசி எடுத்துருக்குச்சு. அப்புறம் இன்னும் கொஞ்ச நேரம் ஆக ஆக நிறையா பேர் ரொம்ப பசியோடு இருந்தாங்க. அப்போ அந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் ஏசப்பா கிட்ட வந்து, ஏசப்பா சாயங்காலம் ஆயிடுச்சு, எங்களுக்கு ரொம்ப பசியாக இருக்குது, நாங்கள் வீட்டுக்கு போய் இன்னும் எங்களுக்கு வேண்டிய சாப்பாட்டை நாங்கள் ரெடி பண்ணணும், எங்களுக்கு தேவையான உணவுகளை நாங்கள் தயார் செய்யணும், எங்களை போக விடுங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பா கிட்ட கேட்டாங்க. அப்போ ஏசப்பா சொன்னார் அவர்கிட்ட, நீங்களே ரெடி பண்ணுங்க, இங்கே எல்லாத்துக்கும் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் என்ன இவ்வளோ ஜனங்களுக்கு எப்படி இங்கே சாப்பாடை ரெடி பண்ண முடியும்? பணத்தை கொடுத்தா கூட இங்கே யார் தருவா? இங்கே இவ்வளோ பேருக்கு சாப்பாடு எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ ஒரு சின்ன பையன், அழகான குட்டி பையன், அந்த செல்ல பையன் அவன்கிட்ட இருந்த 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் கொண்டு வந்தான். அதை ஏசப்பா கையில் கொடுத்தான். ஏசப்பா அந்த 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் ஆசீர்வதிச்சாங்க. வானத்தை நோக்கி பார்த்து அதை ஆசீர்வதித்து அதை அந்த கூட்டத்தில் இருந்த எல்லாத்துக்கும் இதை கொடுங்க, எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ அந்த 5 அப்பமும் 2 மீனும் 5000க்கு மேற்பட்டவர்கள் எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு மீதி எத்தனை இருந்துச்சு தெரியுமா? கூடை 12 கூடைகள் நிறைய எடுத்தாங்க. அவ்வளோ மீதி ஆயிடுச்சு. வெறும் 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஆசீர்வதித்து 12 கூடை நிறைய எடுத்தாங்க. 5000 பேர் சாப்பிட்டது போக. ஓகேவா? அப்போ ஏசப்பா எவ்வளோ பெரிய ஆசீர்வதித்து நம்மளை வச்சிருக்காரு பாருங்க. இப்போ உங்களுக்கான கொஸ்டின், ஏசப்பாவை பார்க்க எத்தனை பேர் வந்திருந்தாங்க? 5000க்கு அதிகமானவர்களா குறைவானவர்களா? 5000க்கு அதிகமானவர்கள். வெரி குட். அடுத்த கொஸ்டின், அந்த சிறுவன் ஏசப்பாவிடம் எத்தனை அப்பங்களையும் எத்தனை மீன்களையும் கொடுத்தான்? 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் ஏசப்பா கிட்ட கொடுத்தான்.
எத்தனை கூடை நிறைய மீதியாய் எடுத்தாங்க? 12 கூடை நிறைய எடுத்தாங்க. ப்ளீஸ் நீங்கள் எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிடுவீங்களா? இனிமேல் ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. தேங்க்யூ.